A very good morning, students. This is the sixth video in this series, and I am your Professor Panjanadam. So, in this video, we will try to cover the recognition of fold. So, first heading kartham. What is recognition of fold? அப்படின்னா ஒரு லொக்கேஷனில் ஃபோல்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நான் ரெகக்னைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் ரெகக்னிஷன் ஆஃப் ஃபோல்டு. அது என்ன அவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் ராக் எக்ஸ்போஷர் கிடைக்காது. அப்போ எங்கெல்லாம் கிடைக்கும்? எங்கெல்லாம் ஸ்டீப் சைடட் ஸ்லோப்ஸ் இருக்கோ அங்கே கிடைக்கும். ஏன் ஸ்டீப் சைடட் ஸ்லோப்ஸில் சாயில் நிற்காது. சாய்மானம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாயில் நிற்காது. ஸோ இறங்கிடும், ராக் எக்ஸ்போஸ் ஆகிடும். எவ்வளோ வெதர் ஆனாலும் ராக் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும், சாயில் இறங்கிட்டே இருக்கும். அடுத்த ஆப்ஷன் ஒரு ஆக்டிவ் ரிவர் வேலியில், அதாவது ரிவர் எரோஷன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அங்கே சாயில் ஃபார்ம் ஆக ரிவர் எரோட் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ராக் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். மற்ற இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா ராக் எக்ஸ்போஷர் இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா அதுக்கு மேலே அலுவியல் கவர் அல்லது செடிமெண்ட்ரி கவர் அல்லது சாயில். அது என்ன அலுவியல் கவர், செடிமெண்ட்ரி கவர், சாயில் அப்படின்னா அலுவியல் அண்ட் செடிமெண்ட்ரி கவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் செடிமெண்ட்ஸ், வேற சாயில் அப்படிங்கிறது இன்சிட்டிவ், அங்கேயே உருவாகி அங்கேயே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மேலே ஓவர் பர்டன் அல்லது மேலே சாயில் கவர் இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் ராக்கை பார்க்க முடியாது. அதனால தான் ரெகக்னிஷன் ஆஃப் ஃபோல்டு அப்படிங்கிறது தனி ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று பேர் டைரக்ட் அப்சர்வேஷன், இன்னொரு பேர் இன்ஃபரன்ஸ். டைரக்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா நீங்கள் ஃபீல்டில் நேரடியாக பார்க்கலாம். இன்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு சில இண்டெக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் இங்கே ஃபோல்டு இருக்குது இல்லைன்னு. டைரக்ட் அப்சர்வேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா டோபோகிராஃபி கேன் பி a டைரக்ட் அப்சர்வேஷன், ரோட் கட்ஸ் கேன் பி a டைரக்ட் அப்சர்வேஷன், ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் சேட்டலைட் இமேஜஸ் கேன் பி a டைரக்ட் அப்சர்வேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோட் கட், அது வந்து ரோடு போடுறதுக்காக பாறையை குறைஞ்சு பாதை வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃபோல்டு இருந்ததுனால நமக்கு தெரியுது. ஸோ இன்கேஸ் அங்கே ஃபோல்டு இல்லாட்டி ஒன்றும் தெரியுது இல்லையா. இது ஒரு எரோஷனல் டாமினன்ட் ஏரியா. ஸோ இந்த ஸ்டீப் சைடட் ஸ்லோப், ஸோ இதுக்கு மேலே இன்கேஸ் சாயில் கவர் ஃபார்ம் ஆகியிருந்தாலும் அல்ல ஃபார்ம் ஆகிட்டே இருந்தாலும் அது கிராவிட்டினாலேயோ ஸ்லோப்போட இன்ஸ்டபிலிட்டினாலோ கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வெதராகி சாயில் ஃபார்ம் ஆனாலும் அது இங்கே நிற்காது. காரணம் இங்கே ஆக்டிவ் எரோஷன் நடந்துகிட்ருக்கு டியூ டு இன்ஸ்டபிலிட்டி, ரைட்டா. மூணாவது என்ன சொன்னோம்? ஏரியல் ஃபோட்டோகிராஃப் ஆர் சேட்டலைட் இமேஜரி. ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் ரேடார் இமேஜ் ஆஃப் பென்சில்வேனியா. இதை பார்த்தாலும் ஐடியா கிடைக்கும் இங்கே ஒரு ஃபோல்டு இருக்குன்னு, ரைட். ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் தான் டைரக்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்? சர்ஃபேஸில் மோஸ்ட்லி சாயில் கவர் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ இது என்ன சார் கஷ்டம் அப்படின்னா இதில் வந்து மோஸ்ட்லி மேலே வெஜிடேஷன் கவர், அதாவது செடி கொடி முளைச்சிருக்கலாம் அல்லது பில்டிங் கட்டியிருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது நமக்கு அந்த எக்ஸ்போஷர் தெரியாமல் போகிறதுக்கு. ஸோ டைரக்ட் அப்சர்வேஷன் கிடைச்சதா ரொம்ப நல்லது, ஈஸியாக வேலை முடிஞ்சு. அப்படி டைரக்ட் அப்சர்வேஷன் பண்ண முடியல சார், ஃபுல்லாக சாயில் கவர் இருக்குது அப்படின்னா எப்படி இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு. எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் இன் ஆட்டிடியூட் ஆஃப் ராக் ஃபார்மேஷன். அதோட ஆட்டிடியூட் அப்படின்னா ராக்கோட ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறது அதோட ஸ்ட்ரைக் அண்ட் டிப்பை மென்ஷன் பண்ணுறது தான், ரைட். ஸோ அதோட ஸ்ட்ரைக் டைரக்ஷன் டிப் டைரக்ஷனில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே ஃபோல்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி? ஆல்ரெடி ஃபோல்டு டெஃபினிஷன் படித்தோம், சேஞ்ச் இன் டிப் டைரக்ஷன், ரைட்டா. ஸோ when a rock bed changes its dip direction it is said to be fold. அப்படி தான் டெஃபினிஷன் பார்த்தோம், somewhat like that. ஸோ ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்து அது லேக் லாங் ரெஃபரன்ஸோட, அதான் இங்கே போட்டிருக்கோம் முக்கியமாக. ஜியாகிரபிக் பொசிஷன், எந்த லொக்கேஷனில் எடுத்தோம் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ தான் கரெக்டாக அதை ப்ளாட் பண்ண முடியும். ஸோ ஜியாகிரபிக் லொக்கேஷனோட சேர்த்து ஸ்ட்ரைக் அண்ட் டிப் மெஷர் பண்ணி மேப்பில் ப்ளாட் பண்ணிங்கன்னா இட் குட் பி சம் வாட் லைக் திஸ். இது என்ன அப்படின்னா சிசிலியோட ஜியாலஜிக்கல் மேப். அப்போ ஜியாலஜிக்கல் மேப் என்ன இருக்கும்? ராக் டைப்ஸ் இருக்கும், ஸ்ட்ரைக் அண்ட் டிப் இருக்கும். இதுதான் மெயின் ஃபியூச்சர்ஸ் ஒரு ஜியாலஜிக்கல் மேப்பில் இருக்க வேண்டியது, ரைட்டா. ஸோ இதில் ராக் டைப்ஸ் இருக்குது, கலர் வித் நேம் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஸ்ட்ரைக் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, டிப் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த லாங் லைன் இருக்குல்ல, தட் இண்டிகேட்ஸ் ஸ்ட்ரைக், வேற இந்த ஷார்ட் லைன் இருக்குல்ல, தட் இண்டிகேட்ஸ் அ டிப். ஸோ இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் டிப் டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குது? இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது சவுத்து, இது வெஸ்ட்டு. இந்த பக்கம் சாஞ்சிருக்கா, அப்போ சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லாமா?
ஸோ இந்த போர்ஷன் பார்க்கும்போது it dips towards southwest. As you cross from there to here, இங்கே பார்த்தீங்கன்னா இது நார்த் சொன்னால் இது ஈஸ்ட் நடுவில் இருக்கா. அப்போ இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் திட்ஸ் லுக்ஸ் லைக் நார்த் ஈஸ்ட் டிப்பிங் டைரக்ஷன். ஸோ சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் ஆல்மோஸ்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபோல்டாக இருக்கலாம் கண்டுபிடிக்க முடியுமா? ஃபீல்டில் பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் மேப் வச்சு சொல்ல முடியுது. ஏன் மேப்பில் ஜியாகிரபிக் பொசிஷனோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் மார்க் பண்ணியிருக்காங்க, அதனால் சொல்ல முடியுதா? ஸோ இப்படி தான் இன்ஃபர் பண்ண முடியும் யூஸிங் பிளாட்டிங் த லேட்டிடியூட் லாங்கிடியூடோட சேர்த்த ஸ்ட்ரைக் அண்ட் டிப். புரிஞ்சா? சரி, அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெப்பிட்டேஷன் ஆஃப் அவுட்ராக். அது எப்படி சார் இருக்கும்? வாட் இஸ் ரெப்பிட்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபார்மேஷன் மறுபடியும் அல்லது ரிப்பீட்டடாக ஒரு சீக்வன்ஸில் அப்பியர் ஆச்சுன்னா அது ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ரெப்பிட்டேஷன் வர்றதுக்கு நிறையா காரணம் இருக்குது. அதில் ஒன்று எரோஷன்னால ரெப்பிட்டேஷன் வரலாம், 2 ஃபோல்டிங்னாலே ரெப்பிட்டேஷன் வரலாம், 3 ஃபால்ட்டிங்னால ரெப்பிட்டேஷன் வரலாம். ஃபோல்டிங்காக ரெப்பிட்டேஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டி அல்லது பெக்யூலியர் பேட்டர்ன் இருக்குது. அதுக்கு பேர் சிமெட்ரிக்கல் ரெப்பிட்டேஷன். அது என்ன சிமெட்ரிக்கல் ரெப்பிட்டேஷன் அப்படின்னா ஒரு கண்ணாடி வச்ச மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட லைனுக்கு லெஃப்ட் சைடில் போகும்போது ஃபஸ்ட்டு ஏ பெட் வருது, அடுத்து பி வருது, அடுத்து சி வருதுன்னு வச்சுப்போம். அதே கோட்டுக்கு ரைட் சைடில் போனீங்கன்னா அதே மாதிரி ஏபிசின்னு வரும். அதுக்கு பேர் சிமெட்ரிக் ரெப்பிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபோல்டாக இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபோல்டர் ரீஜன் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த பக்கம் செஞ்சுருக்கு. பொதுவாக ஆக்சுவல் பிளேன் எங்கே இருக்கும்? இப்போ சென்டரில் இருக்குமா? ஸோ இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ப்ளூ இருக்கா? இன்னும் தாண்டி போனால் ரெட் கிடைக்குது, இங்கேயும் ரெட் கிடைக்குதா? இன்னும் தாண்டிங்கன்னா எல்லோ ராக் ஃபார்மேஷன், தாண்டி போனால் எல்லோ ராக் ஃபார்மேஷன். ஸோ இந்த மாதிரி தான் சிமெட்ரிக்கல் ரெப்பிட்டேஷன் எக்ஸாம்பிள் இருக்கும். அது ஏன் சார் இப்படி ஃபார்ம் ஆகுது ஃபோல்ட்னால அப்படின்னா இதுதான் எக்ஸ்பிளனேஷன். என்ன எக்ஸ்பிளனேஷன்? ஸோ ராக் ஃபார்மேஷன் இப்படி பெண்டாகி போயிட்டுருக்கு. எரோஷன் ஆகி டாப் போர்ஷனை காலி பண்ணிடுச்சு. ஸோ மேலே இருக்கிற அந்த க்ரஸ்ட்டை காணும், இங்கே க்ரஸ்ட்டை காணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவல் பிளேனுக்கு லெஃப்ட் சைடில் போகும்போது ஃபஸ்ட்டு ஒயிட் பெட், அடுத்து டாட்டட், அடுத்து டேஷ்டு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ஒயிட்டு டாட்டட் டேஷ்டு. ஸோ இங்கே கண்ணாடி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கா? இதுக்கு பேர் தான் சிமெட்ரிக்கல் ரெப்பிட்டேஷன். புரிஞ்சா? இன்ஃப்ளூயன்ஸுக்கு 2 சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு சொன்னது ராக்கோட ஆட்டிடியூடை ஜியாகிரபிக்கல் பொசிஷனோட மேப்பில் பிளாட் பண்ணோம்னா அங்கே ஃபோல்டு இருக்கா இல்லையான்னு கெஸ் பண்ண முடியும். அடுத்தது ராக்கோட அவுட்ராக் மட்டும் பார்த்தா கூட போதும், அதை வச்சும் கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ளோஷர் ஆர் நோஸ். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டில் பிளஞ்சிங் ஃபோல்டுன்னு ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் பிளஞ்சிங் ஃபோல்டு இருக்கும். ஸோ ஒரு பிளஞ்சிங் ஃபோல்டுன்னு எப்படி இருக்கும்? அதோட ஹிஞ்ச் லைன் இன்க்ளைண்டாக இருக்குமா? ஸோ முதல்ல பார்த்ததோட இது பார்க்கும்போது வித்தியாசமாக ஒரு நோஸ் மாதிரி ஷேப்பில் தெரியுதா? இப்படி தான் ஃபீல்ட்லையும் தெரியும். அப்படி இருக்கிறது பேர் தான் க்ளோஷர் ஆர் நோஸ். பொதுவாக பிளஞ்சிங் ஃபோல்டிங்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஷர் ஸ்ட்ரக்சர் அல்லது நோஸ் லைக் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக உருவாகுமா? ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் ஃபீல்டில் நோஸ் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அங்கே பிளஞ்சிங் ஃபோல்டு இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதான் இதுலேயும் சொல்ல வராங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத ட்ரில்லிங்லேயும் மைனிங்லேயும் தெரிய வரும். அது என்ன ட்ரில்லிங் அண்ட் மைனிங் அப்படின்னா ஸோ ட்ரில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இஃப் யூ கம் அக்ராஸ் ராக் டைப் விச் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், சம்வாட் பெக்யூலியர், அதாவது பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ராக் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸோட. அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் லொக்கேட் பண்ணுறீங்க. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் 10 மீட்டர் ஆழத்தில் கிடைக்குது. ஒரு 50 மீட்டர் தள்ளி போகிறீங்க, அங்கே ட்ரில் பண்ணுறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் ஆழத்தில் கிடைக்குது. திருப்பி ஒரு 10 மீட்டர் தள்ளி போகிறீங்க, அங்கே ட்ரில் பண்ணுறீங்க, ஒரு 5 மீட்டர் ஆழத்தில் கிடைக்குது. இப்போ என்னவா இருக்கும்? அந்த மேபி அந்த ராக் டைப் டிப் டைரக்ஷன் மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரில்லிங் மூலமாக ஒரு ஃபோல்டை இன்ஃபர் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஒரு ட்ரில் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு ஃபவுலில் கண்டுபிடிக்க யாரும் பொதுவாக பண்ண மாட்டாங்க. அப்போ எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாக அந்த ஆயிலுக்காக ட்ரில் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டேட்டாஸ் கிடச்சிதுன்னா அதை வச்சு இன்ஃபர் பண்ணுவாங்க, ரைட்? இதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா மைனிங். ஸோ பொதுவாக மைனிங் அப்படின்னா ஒரு சிங்கிள் ராக் ஃபார்மேஷனை ஃபாலோ பண்ணி எடுக்கிறது, ரைட்டா? இன்கேஸ் அந்த ராக் ஃபார்மேஷன் செடிமெண்ட்ரி ஃபார்மேஷனாக இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மேஷனுக்கு மேலேயும் கீழேயும் என்ன மாதிரி ராக் இருக்கோ அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கோ அப்படி தான் அதுவும் ஃபாலோ ஆகும் இல்லையா?
சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல் டெபாசிட் இருக்குது. கோல் இஸ் அ செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன். ஸோ அதுக்கு லென்த்து, பிரெத்து, திக்னஸ் எல்லாம் இருக்கும். மேலேயும் கீழே என்ன சீக்வன்ஸ் என்ன மாதிரி பெண்ட் ஆகுதோ இல்லை எப்படி நேராக போதோ அதே மாதிரி அந்த சீக்வன்ஸும் போகும். ஸோ உங்களோட ப்ரைம் இன்ட்ரெஸ்ட் கோல் மைன் பண்ணுறது தான். நீங்கள் மைன் பண்ணி எடுத்து காசு ஆக்கிட்டீங்க. அது கூட சேர்த்து அந்த ஏரியாவோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஐடியா கிடச்சிரும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பென்சில்வேனியாவில் இருக்கிற ஆந்த்ரசைட் பேசின் மைன் பண்ணும்போது தெரிய வந்துச்சு. என்ன தெரிய வந்துச்சு? அங்கே ஒரு ஃபோல்டு இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து 1880 கண்டுபிடிச்ச ஒரு ஆந்த்ரசைட் டெபாசிட். அங்கே மைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து கம்மியான ஹைட்டு, திருப்பி இங்கே ஆழம், திருப்பி இங்கே கம்மி, திருப்பி ஆழம். அதை வச்சு அவங்க இன்ஃபர் பண்ணது தான் இந்த ஃபோல்டு. இந்த கிராஸ் செக்ஷன் போட்டு பார்த்தாங்க. எப்போ பார்த்தாங்கன்னா மைன் பண்ணவும் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மைனிங்காக ட்ரில்லிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹைட் டெப்த்து அது ஆல்டிடியூட் சொல்லுவோம் இல்லையா, அது மாறும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ராக் ஃபார்மேஷன் ஹரிசாண்டலாக இல்லை, கண்டிப்பாக மேலே இங்கேயும் ஏறி இறங்குது, அண்டுலேஷனாக இருக்குது. அந்த மாதிரி அண்டுலேஷன் வச்ச பேர் தான் ஃபோல்டு இல்லையா? ரைட். ஸோ இன்ஃபரன்ஸில் அடுத்த ஆப்ஷன்ஸ் ட்ரில்லிங்லையும் மைனிங்லையும் சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜியோஃபிசிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இன்ஃபர் பண்ணலாம். ஏன் ஜியோஃபிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன் ட்ரில்லிங் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் சொல்லியாச்சு, ப்ளஸ் டைம் கன்சியூமிங் கூட. ஒரு ட்ரில் ரிக் எடுக்கணும், நம்ம குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும். மோஸ்ட்லி கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபோல்டர் ரீஜனில் டோப்போகிராஃபி கூட மேலே கீழே தான் வரும். ஸோ அங்கே ஒரு ட்ரில் ரிக் கொண்டு போகிறது ஃபஸ்ட்டு கஷ்டம். கொண்டு போய் வைக்கணும், ட்ரில்லிங் ஆரம்பிக்கணும், ராக் எடுக்கணும். ஸோ இட் டேக்ஸ் ஸோ மச் ஆஃப் டைம், ரைட்டா? ஸோ காசும் செலவாகி டைமும் செலவாகி ரிசல்ட் வருது. இன்கேஸ் அங்கே ஃபோல்டு இல்லை இல்லை ஆயில் இல்லை அப்படின்னா பண்ண செலவோட நஷ்டம்தான். ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப செலவு பண்ணாமல் ஜியோஃபிசிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஃபோல்டு இருக்கா இல்லை இன்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் ஜியோஃபிசிக்ஸ். ஜியோ அப்படின்னா எர்த்து, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எர்த்தை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறத ஜியோஃபிசிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறையா இருக்குது. நம்ம ரெண்டு பார்ப்போம், ரொம்ப எடுக்க வேணாம், ஏன்னா ஆல்ரெடி 12 minutes ஆயிடுச்சு. ஸோ கிராவிட்டி, மேக்னட்டிக், சீஸ்மிக் 3 எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இது வந்து ஒரு சீஸ்மிக் டேட்டா. வாட் இஸ் அ சீஸ்மிக் டேட்டா? வாட் இஸ் சீஸ்மிக் வேவ்? எர்த்குவேக் வேவ்ஸ் சீஸ்மிக் வேவ்னு படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ இதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இவங்க ஒரு பாயிண்டில் ஒரு பிளாஸ்ட் பண்ணி பிளாஸ்டான வேவ்ஸோட ஸ்பீடை வச்சு என்ன டெப்த்தில் என்ன ராக் இருக்குன்னு அப்படிங்கிறது தான் சீஸ்மிக் டேட்டா. இதை பற்றி இன்னொரு கிளாஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இது மட்டும் தெரிஞ்சுங்க போதும். ஸோ இது வந்து வித்தின் a minute to hours ரிசல்ட் வந்துடும். ஸோ ஒரு ட்ரில்க்கு செலவு பண்ணி கொண்டு போய் வச்சு ட்ரில் பண்ணி பல நாள் வெயிட் பண்ணி ரிசல்ட் வாங்குறதுக்கு சீஸ்மிக் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா வித்தின் அ டே ரிசல்ட் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. டைம் கன்சியூமிங் கம்மியாகும், காசும் கம்மியாக செலவாகும். அடுத்து மேக்னட்டிக் கிராவிட்டி, இது ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். இதாவது வந்து சர்ஃபேஸ் டிஸ்டர்பன்ஸு பிளாஸ்ட் பண்ணணும். ஸோ சுற்றி உள்ள ஏரியா கொஞ்சம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் அப்படி இல்லை, இது ரெண்டு சாதாரண டிவைஸ். இந்த டிவைஸ் வச்சு எப்படி நீங்கள் இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணுறீங்களோ டிஸ்டன்ஸை, அதே மாதிரி கிராவிமீட்டர்னு ஒன்று இருக்குது, மேக்னட்டோமீட்டர்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்ன வேல்யூ ஆஃப் கிராவிட்டி இருக்குது, என்ன வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதை வச்சும் ராக் ஸ்ட்ரக்சரை கெஸ் பண்ணலாம். அதுதான் கீழே மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டு, ஒரு ஆன்டிக்ளைன் மாதிரி இருக்கா. ஸோ இதையும் கண்டுபிடிக்க முடியும். எப்படி மாறுது? இந்த ஃபோல்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே பெண்ட் ஆகுது. ராக் ஃபார்மேஷன் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெண்ட் ஆகுது. ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கோ அதுக்கு தக்க மேலே ரிசல்ட் மாறுது. ஸோ உங்களால் கெஸ் பண்ண முடியும், அப்படி தானே? ரைட், இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் இன்ஃபரன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததுலாம் என் டவுட் இல்லையே? ரைட். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஒரு சின்ன கொஸ்டின். என்ன கொஸ்டின்? ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வச்சிட்டோம். ஸோ இந்த சீக்வன்ஸில் எந்த ராக் யங்கராக இருக்கும், எந்த ராக் ஓல்டராக இருக்கும்? ஜஸ்ட் கெஸ். ஸோ யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க டாப் மோஸ்ட் லேயரில் இருக்கிறது யங், பாட்டம் மோஸ்ட் லேயரில் இருக்கிறது ஓல்டு, அப்படி தானே? இது கன்ஃபியூஷன் இல்லையே? ரைட். இன்கேஸ் இதுவே ஒரு ஃபோல்டட் ரீஜனாக இருந்துச்சுன்னா, ஒரு ஐசோக்ளைனல் ஃபோல்டோ இல்லை ஓவர் டோன் ஃபோல்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபோல்டை ப்ரிஃபர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? லாஸ்ட் ஹெட்டிங்கில் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? இன்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபோல்டில் ராக்கோட ஆட்டிடியூடை மார்க் பண்ணால் தான் தெரியும், அல்லது ரெப்புடேஷன் இருந்தால் தெரியும் அப்படின்னு சொன்னோம். ஐசோக்ளைனல் ஃபோல்ட்னா டிப்பிங் இன் சேம் டைரக்ஷன் படிச்சிருக்கோம். அப்போ ஆட்டிடியூட் மார்க் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஏன் ஒன்றும் தெரியாது? எல்லா பெட்டும் ஒரே டைரக்ஷனில் ஒரே அமௌண்ட்டில்
ஒரே ஆங்கிளில் டிப் ஆன மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்ன கண்டுபிடிக்க கஷ்டம்? எது டாப் எது பாட்டம்னு. ஸோ இந்த மாதிரி ஐசோக்ளினல் ஃபோல்ட்லையும் ஓவர்டோன் ஃபோல்ட்லையும் பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, எது டாப் எது பாட்டம், அல்லது எது யங் எது ஓல்டர்னு. இதை கண்டுபிடிச்சிட்டாலே அங்கே ஃபோல்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? ஒரு டாப் போர்ஷன் பாட்டம் இருந்தாலோ இல்லை பாட்டம் போர்ஷன் டாப்பில் வந்திருந்தாலோ கண்டிப்பாக அது புரட்டி போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து ஃபோல்டுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ டாப் அண்ட் பாட்டம் கண்டுபிடிச்சிட்டாலே ஐசோக்ளினல் ஃபோல்டு, ரீகமண்ட் ஃபோல்டு இதெல்லாம் இருந்துச்சு, ஓவர்டர்ன் ஃபோல்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக, எந்த கஷ்டமும் கிடையாது. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு ஐசோக்ளினல் ஃபோல்டு. இந்த போர்ஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த சின்ன போர்ஷன் வச்சு என்ன சொல்கிறீங்க? இது ரெகுலர் சீக்வன்ஸு, இது டாப் இது பாட்டம்னு. ஆனால் பார்த்தா அப்படியே இருக்குது, அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. மொத்தமாகவே 3 பெட் தான் இருக்குது, உங்களுக்கு பார்க்க நிறையா இருக்குது இல்லையா? ஸோ எப்படி சார் தெரியும் எது டாப் எது பாட்டம்னு? கண்டுபிடிக்க எதுவும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ஒரு 3 எக்ஸாம்பிள் தெரியும், ரொம்ப எடுக்க வேணாம். கிராஸ் பெட்டிங், கிரேடன் பெட்டிங், மட் கிராக்ஸ். இது 3 போதும். இது 3 வச்சே கெஸ் பண்ண முடியும் எது டாப் எது பாட்டம்னு. அதில் ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது கிராஸ் பெட்டிங். வாட் இஸ் அ கிராஸ் பெட்டிங் அப்படின்னா, இதுதான் கிராஸ் பெட்டிங். அதாவது ரிவர் ஃப்ளோவில் ஒரு வெலாசிட்டி சடனாக சேஞ்ச் ஆச்சு, கரண்ட் டைரக்ஷன் சடனாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஹரிசாண்டலாக டெபாசிட் ஆக வேண்டிய செடிமெண்ட்டு ஹரிசாண்டலாக ஆகாமல் இன்க்ளைண்டாக போய் சேரும். இந்த மாதிரி இதுக்கு பேர் கிராஸ் பெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, பாட்டம் லேயருக்கு பேரலாக வந்து விலகும். எப்படி எங்கே போய் சேரும்? டாப் லேயரில் டேஞ்சன்ட் போய் முட்டுற மாதிரி இருக்கும், ட்ரங்கேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சீக்வன்ஸில் பாட்டம் லேயருக்கு பேரலாக வந்து டாப் லேயரில் போய் ட்ரங்கேட் ஆச்சுன்னா இதுதான் ஆக்சுவல் சீக்வன்ஸ். அதாவது இது மேலே இது கீழே, எந்த டவுட்டும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் பார்க்குற சீக்வன்ஸில் இது தலைக்கீழே இருந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? தட் குட் பி எ ஓவர் டர்ன் ஃபோல்டு. இந்த மாதிரி ஆயிருக்கும், அப்படி வந்து உள்டான மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இது பேர் கிராஸ் பெட்டிங். இது எப்போவுமே பாட்டம் மோஸ்ட் லேயர் அல்லது ஓல்டர் லேயருக்கு பேரலாக ஆரம்பித்து எங்கர் மோஸ்ட் லேயர் அல்லது டாப் லேயருக்கு ட்ரங்கேட் ஆகிருக்கும். இதுதான் ஃபஸ்ட் எவிடன்ஸ். எதுக்கு? டாப் அண்ட் பாட்டம் கண்டுபிடிக்க. இதுக்கு அடுத்து உள்ளது கிரேடட் பெட்டிங். அது எப்படி இருக்கும்? கீழே கோர்ஸ் மேலே ஃபைன். கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிவர் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா கோர்ஸ் கிரெயின் கொண்டு போகும், ஸ்பீடு கம்மியாச்சுன்னா மீடியம் கிரெயின் கொண்டு வரும், ஸ்லோவாகி நின்றுச்சு அப்படின்னா ஃபைன் கிரெயின் டெபாசிட் பண்ணும். ஸோ பொதுவாக ஓல்டர் கோர்ஸ் கிரெயின் ராக்ஸ் பாட்டம்லையும் ஃபைனர் ராக்ஸ் மேலேயும் இருக்கும். இதுக்கு பேர் கிரேடட் பெட்டிங். இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொத்த சீக்வன்ஸும் கரெக்டாக இருக்குது அல்லது நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே உல்டாவாக திரும்பி இருந்துச்சுன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, தட் குட் பி டியூ டு ஓவர் டர்னிங். ரைட்டா? அடுத்து பார்க்குறது மட் கிராக்ஸ். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போயும் வெயிலில் ரொம்ப அடிச்சதுன்னா தண்ணி இல்லாட்டி ஒரு பிரேக் பாலம் உடஞ்சிருக்கும், கீழே வந்து போய் ஷார்ப் முடிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் மட் கிராக்ஸ். ஸோ இது போய் எங்கே ஷார்ப்பாக முடியுதோ அது ஓல்டர் சீக்வன்ஸ், எங்கே வைடன் ஆகுதோ அது எங்கர் சீக்வன்ஸ். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி. இது போதும் ரெகக்னேஷன் ஆஃப் ஃபோல்டுக்கு. ஸோ டைரக்ட் மெத்தடு, டைரக்ட் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்குது, இன்ஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து ரெகக்னேஷன் இருக்குது, அதுக்கடுத்து இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் கண்டுபிடிக்க வழி இருக்குது. இவ்வளோ தான். இது புரிஞ்சாலே போதும். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். Have a great day.